பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அவுல் உப்புமா பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போது நம்ம அவுல் எடுத்துருக்குறேன். பார்த்துங்க, அவுல் எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கொஞ்சம் போல் இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் போல் எடுத்துங்க. கடலைப்பருப்பு எடுத்துங்க. முந்திரி எடுத்துங்க. சரிங்களா? கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை தான் செய்ய போகிறோம், உப்புமா. வாங்க பார்ப்போம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ தேவையான கொஞ்சம் போல் ஆயில் போட்டுங்க. கொஞ்சமாக போட்டுங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை இதை விட சேர்த்துங்க. நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். சரிங்களா? கொஞ்சம் செவந்ததும் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். இது 3ஐயும் ஒன்றா கொட்டிடாதீங்க. முந்திரி டக்குன்னு செவந்துடும். இப்போ என்ன செய்கிறீங்க, முந்திரியை போட்டுங்க. சரிங்களா? முந்திரி போட்ட கையோட வெங்காயம், இஞ்சி இதை கூட சேர்த்துங்க. இந்த வெங்காயம் இஞ்சியை நல்லா கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? இப்போ இதோட கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதோட போட்டுங்க. நல்லா தட்டி விடுங்க. வெரி ஈஸி. டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். காலையிலே உங்கள் குழந்தைக்கெல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாலாம். ஓகேங்க, இது போதும். இப்போ லைட்டாக வெங்காயம் வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த அவுலில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா நனைய விட்டு தான் அதில் போடணும். அது மாதிரி தண்ணியை ஊற்றிங்க. நல்லா கையை வச்சு அப்படியே விடுங்க. கொஞ்ச நேரம் ஊறினா போதும். அந்த வெங்காயம் வேகக்கிட்டையும் இதை அப்படியே தண்ணியில் நனைச்சி போட வேண்டியதான். சரிங்களா? அவ்வளோதான். எப்படி வந்து பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சூப்பராக வந்துடுச்சிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணிக்கிறேன். தண்ணி விட விட்றாதீங்க. தண்ணி போட்டிங்கன்னா சரிங்களா, ரொம்ப குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம். சரிங்களா? ஓகேங்க. சூப்பராச்சு. அவ்வளோதாங்க. எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? இந்த மாதிரி இறக்க போகிற டயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, 1 ஸ்பூனு நெய்யை விட்டு நல்லா பரட்டி எடுத்துங்க. இந்த நெய்யை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கெட்டியாக இருக்குது. இந்த நெய்யை அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? கொஞ்சம் போல் நல்லா பரட்டி விட்டு ஆஃப் பண்ணுற டயத்தில் நெய் போட்டுங்க. சரிங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட அவுல் உப்புமா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரவை உப்புமாவோட குயிக்காக ரெடி பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.
நான் என்ன மெத்தடு போட்டேனோ அதே மாதிரி நீங்களும் மெத்தட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.